நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன? அதாவது 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆனி மாதத்தின் சிறப்புகள் என்ன, ஆனி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது, என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்பொழுது, ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஆனி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சிவனுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை நாளே சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள். இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு, சிவபெருமானை எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடியுங்கிறது கருத்து. அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இன்டியூஷன் ஆகுது. என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம். ஏன்னா சூரியனுடைய நாள் தான், சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம். அன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். அப்போ இந்த 2025 ஆனி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும், அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க. நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும். திதி பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி ஆரம்பிக்குது. கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி ஆரம்பிக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஆனி மாதத்தில் மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது, கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம். அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆனி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கும். எல்லா கோயில்களையும் பாருங்களேன், ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறாங்களோ அதுபோல் ஆனி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, எல்லாருமே கேட்குறாங்க, சார் ஆனி மாதம் வீடு மாற்றலாமா? ஆனி மாதம் வாடகை வீடோ இல்லை ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், ஆனி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஆடி 18க்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு. இப்போ ஆனி மாதம் வீடு மாறக்கூடாது. சரி, வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா? புதிய வீடு கட்டணும்னு பார்த்துருக்கோம், இடம் வாங்கி போட்டோம், வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து. சரி, இந்த ஆனி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது. ஆனி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அன்னைக்கு எல்லாருமே பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சீவசமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடாக இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் இந்த ஆனி மாதத்தில் அமாவாசை பார்த்திங்கன்னா ஆனி 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஆரம்பித்து 11ஆம் தேதி மாலை வரையும் இருக்கிறது. அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா 11ஆம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு. அப்போ நீங்கள் ஆனி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 11ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம். சரி, இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆனி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது, அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத
நம்ம முழுமையாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு ஆனி மாதத்தில் கோச்சார கிரகங்களால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன, கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்மளை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்டிமேஷன் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிற மாதமே ஆனி மாதம். தற்போது சூரிய பகவானும் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான். நம்மளுடைய சுக்கிர பகவானும் புதன் பகவானும் மட்டும் இந்த மாதத்தில் இடம் மாறுவார்கள் என்பது கரெக்ட். ஸோ இந்த கிரகங்களுடைய கணக்கின் ரீதியாக கோச்சார பலன்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துகிறது என்று பார்க்கும்போது, இந்த மாதம் மட்டும் தயவு செய்து மகர ராசி என்பர்கள் ஃபஸ்ட்டு கடைபிடிக்க வேண்டிய விஷயம், முதன்மையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக யாரிடமும் எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம். ஏன்னா குரு சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய மனசில் எவ்வளோ பெரிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, அது சந்தோஷமான விஷயமாக மனசு ஃபீல் பண்ணாலும் சரி, அல்லது சோகமான விஷயமாக எதுவும் ஃபீல் பண்ணாலும் சரி, உறுதியாக வெளிப்படையாக பேச வேண்டாம். மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் அதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களில் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் அதை உங்களுக்கு மிக நம்பிக்கையான பர்சன் எந்த நபர், அந்த நபரோ உங்களுடைய உறவில் மிக முக்கியமான உறவாக இருந்தால் அந்த உறவுகிட்ட மட்டும் சொல்லுங்கள். எல்லார்ட்டையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். ஏன்னா மகர ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் ஒன்று தான், மைனஸும் ஒன்று தான். அந்த ஒரே ஒரு விஷயந்தான், தான் கூட பேசுகிறவங்க உண்மையாக பழகுறாங்க, உண்மையாக பேசுகிறாங்கன்னு நினச்சி அவங்க ஒரு 4 வார்த்தை அவங்கள பற்றி சொல்லிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வெளிப்படையாக உங்கள் மனசில் உள்ள ஆசை, உங்கள் மனசில் உள்ள கவலை, நீங்கள் எதிர்கால செயல்பாடு எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க. ஸோ இப்படி வெளிப்படையாக பேசி 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 இந்த 7.5 வருஷத்தில் பல ஏழ்றைகளை சந்திச்சிட்டிங்க, பல பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. ஸோ இந்த மாதத்தில் என்னென்னா, வெளிப்படையாக பேசுவதை நிறுத்தி விடுங்கள் என்பது முதன்மையான கருத்து. இது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வேலையில் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் சொந்த தொழில் செய்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்களில் அவர் சொந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சொந்த தொழில் தொடங்கி செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா லாபம் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா லாபம் வரும். ஆனால் அந்த லாபத்தோட கணக்கு வழக்குகளை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், கேரிங்காக பார்க்கணும். ஸோ நீங்கள் கேரிங்காக பார்க்காம அதை பற்றி யோசிக்காமல் இருந்தீங்கன்னா சில நேரங்களில் என்ன ஆகுனா, ஒரு டாமினேஷன் உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் வந்துடும். அதனால் என்ன லாபம் வருது, லாபத்தோட செயல்பாடு என்ன, பொருள் இருப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா, உறுதியாக தன்னுடைய மேல் அதிகாரிகளிடம் வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். பட்டுன்னு பேசிடக்கூடாது. அவங்க உங்களை சில நேரத்தில் வார்த்தைகளால் ஏதாவது காயப்படுத்துகிறாங்க அப்படின்னாலுமே முடிஞ்சளவு நீங்கள் அங்கேருந்து நகர்ந்துருங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாமல், அதாவது ரிப்ளைனா அவங்க சொல்கிறது சரியில்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற வாதங்கள் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டே முடிஞ்சளவு வெளியே வந்துடுங்க. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா அடுத்த மாதம் உங்களுடைய மேலதிகாரி உங்களை புரிஞ்சுக்கிடுவார். நீங்கள் உணர்ச்சிப்பட்டு பேசிட்டீங்கன்னா அதனால் சில சிக்கல்களை சந்திக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் மகர ராசிக்காரங்களை சிறு தொழில் பண்ணுறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா மூவபிள் பிஸ்னஸ், அதாவது கொஞ்சம் மூவிங்லேயே பிஸ்னஸ் தொழில் செய்கிறவங்க, சிறு வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உறுதியாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்வாங்க. ஸோ அந்த வாடிக்கையாளர்கள் மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள், கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்பது உண்மை. மகர ராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் தன்னுடைய செயல்பாடை முதன்மையாக கொண்டு போக வேண்டும், வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி பயணிக்கணும், நான் சினிமா ஃபீல்டில் தான் சாதிப்பேன், நான் சின்னத்திரையோ
சின்ன திரையாக இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய சினிமா துறையாக இருந்தாலும் சரி, எதுலனாலும் சரி தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு மகர ராசிக்காரரை நீங்கள் நினைக்கிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். முழுமையான முயற்சியுடன் நம்பிக்கையுடன் செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டு. அதுக்கடுத்தபடியாக மகர ராசியில் மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் இருக்கும். மாணவ செல்வங்கள் உறுதியாக நல்ல ஒரு மாணவன், சிறந்த மாணவன் என்று தங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக பாராட்டு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கிரகங்கள் அதற்கென சாதகமான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பள்ளி ஆசிரியர்கள் உங்கள் மீது மதிப்பு செலுத்துவாங்க. அதே போல் நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விளையாட போகும்போது நம்மளுடைய மாணவ செல்வங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் நீங்கள் நிதானமாக பொறுமையாக கேட்டு ப்ரொஃபைட்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மகர ராசிக்காரங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. யாருக்காவது வார்த்தைகளால் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா சம்டைம் அவங்க உங்களை ஏதாவது டாமினேஷன் பண்ணாலும் கோபத்தால் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம், பொறுமையாக இருங்க. உங்களுடைய இயல்பான தன்மை என்றுமே வெற்றியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். மகர ராசிக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.